ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிறது சாதாரண ஒரு டிஓஎல் ஸ்டார்டர். ஓகே, பாருங்கள். டிஓஎல் ஸ்டார்டருக்கு ஒரு கான்டாக்டர், ஒரு ஓவர் ரோடு ரிலே, ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், இதெல்லாம் தேவை. இப்போ கான்டாக்டரில் 3 பேஸ் இன்புட்டு, 3 பேஸ் அவுட்புட்டு, 3 ஒயர் இன்புட் கொடுத்து 3 ஒயர் அவுட்புட் கொடுத்துருக்குறோம். இது லைனோட இன்புட்டு, இது மோட்டருக்கு போகக்கூடிய 3 பேஸ் அவுட்புட்டு. ஓகே, தென் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரல் ஒயரை நேராக கான்டாக்டரோட A1 கொடுத்துட்டோம். அது முடிஞ்சது, நியூட்ரல் பிரச்சனை முடிஞ்சது. தென் அந்த பேஸை எடுத்துகிட்டு வந்து பேஸ் ஒயரை நேராக கொண்டு வந்து கான்டாக்டரில் இருக்கக்கூடிய ஓவர்லோடு ரிலேவோட என்சியில் இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். என்சியோட அவுட்புட்டை எடுத்து ஆஃப் புஷ் பட்டனுக்கு கொடுத்துருக்குறோம். என்சியோட அவுட்புட் எடுத்து ஆஃப் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ஆஃப் புஷ் பட்டனோட அவுட்புட்லேருந்து ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து ரிட்டன் ஆன் புஷ் பட்டனுக்கு ஒயர் கொடுத்துருக்குறோம். ஆன் பட்டனுக்கு கொடுத்துருக்கோம். ஆன் பட்டன்லேருந்து அவுட்புட் எடுத்து நேராக காயிலோட A2 காயிலோட இன்னொரு எண்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போது ஆஃப் புஷ் பட்டன் எப்போவுமே என்சியில் இருக்கும், நார்மலி க்ளோஸ்டில் இருக்கும். ஆன் புஷ் பட்டன் எப்போவுமே NOவில் இருக்கும், நார்மலி ஓப்பனில் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணும்போது இங்கே சப்ளை வந்து இந்த கான்டாக்டர் ஆன் ஆயிரும், ரிட்டன் விடும்போது இது ஆஃப் ஆயிரும். அதனால் ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து அவுட்புட் இங்கே வரக்கூடிய, இது என்சியில் இருக்கிறதுனால எப்பவும் சப்ளை இது வரையும் வந்திருக்கும். அதனால் இதிலேருந்து ஒரு லூப் எடுத்து கான்டாக்டரோட என்சியில் கொடுத்து திருப்பி என்சியோட அவுட்புட்டை எடுத்து காயிலுக்கு இன்புட்டாக ரிட்டன் கொடுத்துருக்குறோம். அப்போது ஆன் பட்டனை அமுக்கிட்டு விட்டாலும் திருப்பி அதை என்சியில் இருக்கக்கூடிய சப்ளை இங்கே கான்டாக்டரோட NOவில் இருந்து ரிட்டன் காயிலுக்கு வந்து காயில் ஸ்டாண்ட் பையில் நிற்கும். அப்போ ஸ்டார்டர் ஈஸியாக ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள், நியூட்ரல் நேராக கொடுத்தாச்சு. இது 3 பேஸ் இன்புட்டு, 3 பேஸ் மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட்டு. இது பேஸ் லைன் டைரெக்டாக கொண்டு வந்து இதோட கான்டாக்டரோட ஓவர்லோடில் ரிலேவில் உள்ள என்சியில் கொடுத்து ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து ஆன் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன்லேருந்து நேராக கான்டாக்டரோட A1 காயில் கான்டாக்ட் ஸ்டாண்ட் பையில் நிற்கிறதுக்காக ஒரு சப்ளைவிலேருந்து என்சி சப்ளைவிலேருந்து எடுத்து கான்டாக்டரோட NOவில் கொடுத்து திருப்பி காயில் சப்ளைவுக்கு கொடுத்துருக்குறோம். ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் புஷ் பட்டன் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு, ஆன் ஆகி நிற்கிது. ஆஃப் புஷ் பட்டன் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடும், ஆன் பண்ணால் ஆன் ஆயிடும். இதுதான் ஸ்டார்டர் கனெக்ஷன். தேங்க்யூ.